என்ன மிஸ் சீதா மகாலட்சுமி, எதுக்கு என்ன பார்க்கணும்னு வர சொன்னீங்க? இல்ல 2 டைம்ஸ் நீங்க விசாரிக்க கூப்பிட்டீங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை கேளுங்க, நான் சொல்றேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ எனக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட கேட்டா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவீங்களா? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றேன். சொல்லுங்க. ஜூன் 30 சனிக்கிழமை நான் ராம பார்த்துட்டு காலேஜை விட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ எங்க வீட்டில் எங்க மாமா, எங்க அப்பா, நான், எங்க அம்மா, அப்புறம் பாட்டி எல்லாருமே இருந்தோம். அப்போ நான் எங்க அப்பா கிட்ட போய் ராமும் நானும் லவ் பண்றோம்ப்பா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். ஆனா எங்க வீட்டில் எங்க அப்பா எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஓகே. அப்போ நான் போய் எங்க அப்பா கிட்ட கெஞ்சினேன், எனக்கு மாமா வேண்டாம், எனக்கு ராம்தா வேணும்னு கெஞ்சினேன். அப்போ எங்க மாமாக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இல்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டாரு. உங்க மாமா மீன்ஸ் அவர் யாரு? எங்க அப்பாவோட அக்கா பையன். அப்பாவோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. எங்க மாமாவை எங்க அப்பா தான் தூக்கி வளர்த்தாரு. அதனால எங்க வீட்டுல ஏதோ சின்ன வயசுல இருந்து வளர்ந்தாரு. ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க மாமா என்கிட்ட சண்டை போட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்பா, சரி விடு, நான் பொறுமையா பேசுறேன், சீதா நான் சொன்னா கேப்பான்னு எங்க மாமாவை விலக்கி விட்டாரு. அப்பயும் எங்க மாமா அடங்கவே இல்லை. வந்து வந்து என்கிட்ட எகிரி என்னை அடிச்சு என்னை அரைஞ்சிட்டாரு. அப்புறம் சண்டை அதிகமாக அதிகமாக எங்க மாமா எனக்கு பிடிக்கவே இல்லை. அவரு ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தையெல்லாம் தவறா பேசினாரு. அப்போ நான், நீ நல்லவன் கிடையாது, எனக்கு ராம்தா வேணும், நீ வேணவே வேணான்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அந்த கோவத்துல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. இது இப்படியே போய்கிட்டு இருக்கும் போதுதான் அடுத்த ஒரு 5 நிமிஷம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. என்ன நடந்துச்சு? இப்படியே எங்க 3 பேருக்குள்ள பயங்கர சண்டை வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு எங்க மாமாவோட சுயரூபம் அப்பதான் தெரிஞ்சது. எங்க மாமாவை எங்க அப்பா ஓங்கி பலார்னு ஒன்று அரைஞ்சாரு. அதுல எங்க மாமா ரொம்ப கோவமாயி எங்க அப்பாவை இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. எங்க அப்பா வேகமா போய் செவத்துல இடிச்சுக்கிட்டாரு. அப்படியே விழுந்தவர் தான் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. எங்க அப்பாவே தள்ளி விட்டுட்டியாடான்னு பக்கத்துல இருந்து கத்தி எடுத்து டக்குன்னு எங்க மாமாவை குத்திட்டேன். எதை பத்தியும் யோசிக்கல. அப்படி குத்துறப்பதான் அவரும் கீழே விழுந்துட்டாரு. நான் அவரை கவனிக்கவே இல்லை. அப்பாவை மட்டும் அப்பா அப்பா எந்திரிக்கப்பா எந்திரிக்கப்பான்னு சொல்லி கெஞ்சினேன். அப்போ அப்பா எந்திரிக்கவே இல்லை. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எங்க மாமாவை நான் கூப்பிடவே இல்லை. அப்பாவை மட்டும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போதுதான் அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு, அவரு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதாங்க நடந்துச்சு. மிஸ் சீதா, எனக்கு இதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வீட்ல நான், எங்க பாட்டி, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க மாமான்னு இத்தனை பேரும் இருந்தோன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த கலவரம்லாம் நடக்கும்போது உங்க அம்மா உங்க பாட்டி எல்லாம் எங்க போயிட்டாங்க? அவங்க கோவிலுக்கு போயிட்டாங்க. ஓ, அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் நீங்க சொன்ன விஷயத்த நான் கேக்குறப்பயே நீங்க சொல்லிருக்கலாமே. இதுக்கு எதுக்கு 2 நாள் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா இப்ப என்ன தனியா கூப்பிட்டு சொல்றீங்க? இல்ல, ராம்க்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நான் தான் எங்க மாமாவை குத்தி கொலை பண்ணேன்னு சொன்னா அவரு பதட்டமாயிருவாரு. அதனாலதான் அவர் இல்லாத நேரமா பார்த்து உங்ககிட்ட வந்து தனியா பேசணும்னு சொன்னேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு அடிக்கடி நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல ராம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க? அப்ப நீங்க தப்பு பண்ணீங்க தானே? தெரிஞ்சோ தெரியாமலோ 7 வருஷம் கழிச்சு ராமையன் கூட சேர்த்து வச்சிருக்கீங்க. என்னை பார்த்தோன்னே அப்ப எப்படி பார்த்தாரோ அதே மாதிரிதான் என்ன பாக்குறாரு. அப்ப உள்ள சீதா எந்த ஒரு தப்பும் பண்ணாம ராம மட்டுமே காதலிச்சிட்டு இருந்தா. அதே மாதிரி இப்பயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். மற்றபடி மாமாவை நான் தான் கொலை பண்ணேன். ஓகே, ஆனா அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்க ராம மீட் பண்றதுக்காக போகலான்னு இருந்தீங்க. பட் அதுக்குள்ள சாட்டர்டே இது மாதிரி ஆயிடுச்சு, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே, நீங்க சொன்ன டீடைல்ஸை நான் எடுத்துக்கிறேன். சரி, தேங்க்ஸ். அப்புறம் இந்த கேஸை நான் மறுபடியும் எடுத்து விசாரிக்கிறதுனால இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அங்க வந்து கரெக்டா உண்மையை சொல்லிடுங்க. சரி. ஓகே, நீங்க கிளம்புங்க. ம். எதுக்கு இப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன தனியா கூப்பிட்டு இவ்ளோ பெரிய பொய் சொல்லணும்? 80% பொய், 20% உண்மை. இது எதுக்கு நம்மள கூப்பிட்டு இப்ப சொன்னாங்க? லலிதா, ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுங்க நிறைமதி. இல்ல, நேத்து என்கிட்ட பேசுனீங்கல்ல என் 2வது பொண்ணு கல்யாணத்தை பத்தி. ஆமாங்க, உங்க பொண்ணு கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். நீங்க என்ன சொன்னாங்க? அதான் பேசினேன்.
உங்க விருப்பமான சொல்லிட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லது. ஆ, அப்படியே உங்க பொண்ணு ஸ்வேதாக்கு பார்த்த புரோக்கர் கிட்ட பேசணும். அவர் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பர் இருக்குங்க, கண்டிப்பா தரேன். ஆ, ரொம்ப தேங்க்ஸ் லலிதா. இதுல என்னங்க இருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனா நமக்கும் சந்தோஷம் தானே. அதுவும் இல்லாம ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல மேக்கப்பும் போட்டா. அவளோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ, ஆமாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? ஆ, சொல்லுங்க லலிதா. இல்ல, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு கூட பொண்ணு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவனோட பயோடேட்டாவும் போட்டோவும் என்கிட்ட இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். அப்படியா? ரொம்ப நல்லதுங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நானும் மாப்பிள்ளை தேடுறேன், அவங்களும் பொண்ணு தேடுறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிடலாம்ல. அப்புறம் நான் ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டோட பையன்றதுக்காக சொல்லாதீங்க. ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு பொண்ணை பெற்ற அம்மாவா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பையன் நல்ல பையனானு மட்டும் சொல்லுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, அது இருந்தா போதும். மற்றபடி என் பொண்ணு அவங்க வீட்டோட இருந்துட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பார்த்துக்கணும், எனக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுலாம் கூட எனக்கு ஆசை இல்லை. அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ நிறைமதி, கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். ரொம்ப 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 நல்ல பையன். பேரு மித்ரன். டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்து கவிதையெல்லாம் எழுதுவான். இப்ப பெருசானோனே கதையெல்லாம் எழுதிட்டு இருக்கான். ஆனா என்ன, நல்ல ப்ரொடியூசர் தான் அமையல. ஓ, வேலை எதுவும் இல்லையா? வேலை இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நல்லா படிப்பான், வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா வேலையை விட்டுட்டு அவனோட பேஷனுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். சொந்தமா பிசினஸ்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பையன் சொந்த பிசினஸையும் பார்க்காம கிடைச்ச வேலையை விட்டுட்டு அவனோட கனவை நோக்கி அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியா? சரி, போட்டோவும் பயோடேட்டாவும் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஜாதகம் பேப்பர் கூட இருக்கு. ஜாதகம் பாக்குறதுனா கூட பாருங்க. இல்லைங்க, எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அவங்க வீட்டுல வேணா பாக்குறதுனா பாக்கட்டும். அப்படிங்களா? உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்களா? அவங்க வீட்லயும் நம்ப மாட்டாங்க. அதுலயும் அந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர், ஜாலியா பேசுவாரு. ஒரே பையனா? ஆமாங்க, ஒரே பையன்தான். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம 10 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்தாங்க. நல்ல பையன். போட்டோ பயோடேட்டாலாம் வச்சிருக்கீங்களா? இதோ இப்பவே எடுத்துட்டு வரேங்க. எல்லாமே ஓகே, ஆனா வேலை இல்லைன்னு சொல்றாங்க. வேலை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பையன் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும். வேலைக்கு போனா கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு வேலையை விட்டானா, இல்ல இவங்க சொல்ற மாதிரி கனவுக்காக வேலையை விட்டானா, அதை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே போதும். அது அந்த பையன் கிட்ட பேசினாலே தெரியும். ஜனனிக்கு இந்த சம்மந்தம் பேசுறதுக்கு முன்னாடி சாய்க்கு சூர்யா வீட்டில் போய் பேசணும். அண்ணன் கிட்ட பேசி கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கூட ஜனனிக்கு பேசலாம். நிறைமதி, இந்தாங்க பையனோட பயோடேட்டா, அவரோட போட்டோ. அப்புறம் நிறை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பையனுக்கு 50 பொண்ணுங்களுக்கு மேல பாத்துட்டாங்க. ஆனா எல்லாரும் கலர் ரொம்ப கருப்பா இருக்கான், முடி சரியில்லை, ஆள் பார்க்கவே நல்லா இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதனாலயே என் ஃப்ரெண்டு சுஜாதா ரொம்ப மனசு உடைஞ்சிட்டா. அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா பேசுறது நல்லது. இல்லைன்னா பேசினதுக்கு அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொன்னா அவங்களும் மனசு வருத்தப்படுவாங்கல்ல. அழகுல என்னங்க இருக்கு, மனசுலதான் இருக்கு. நல்ல அழகா ஸ்டைலிஷா இருந்துட்டு லாஸ்ட்ல கொடுமைப்படுத்தினாங்கன்னா என்னங்க பண்றது? குணத்துல மனசளவுல நல்ல பையனா இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த தம்பிக்கு என்னங்க குறைச்சல்? ஆள் சூப்பரா இருக்காப்ல. நாளைக்கு ஜனனி கிட்ட காமிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரிங்க. பயோடேட்டா கொடுங்க. இந்தாங்க. ஆள் பார்க்க நல்லாவே இல்ல, எந்த வேலையிலயும் இல்ல. எனக்கு வெளியே சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்குன்னு இந்த தங்கமான பிள்ளைய என் பொண்ணு ஸ்வேதா வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டா. நல்ல கலரான மாப்பிள்ள வந்தோடனே இவன் தான் வேணும்னு ஒத்த கால நின்று கட்டுனா. இப்ப கட்டிட்டு போன 2வது நாள் என் பிள்ளைய வீட்டோட வச்சு கொடுமை பண்றாங்க. என் கண்ணுல கூட இன்ன வரைக்கும் என் பிள்ளைய காட்டல. அன்னைக்கு சுஜாதா கேட்டப்போ என் புள்ள நல்லா இருக்கான்னு போய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அவகிட்ட சொன்னா எங்க நம்மள கிண்டல் பண்ணிடுவானோன்ற பயத்துலதான். எப்படியோ என் புள்ள அங்க இன்னும் என்ன கஷ்டப்பட போறாளோ தெரியல. மாமா, மாமா கிளம்புங்க. சாயக்கா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கல்ல. மாமா. நிலாமா, சொல்லுடா. சொல்லுடாவா? அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீங்க கேட்கலையா? அது ஒரு யோசனையில இருந்துட்டேடா. சரி சொல்லு, என்னமா? திடீர்னு சாயக்கா ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்களே மாமா. அத்தையும் வர சொன்னாங்களே, வாங்க போயிட்டு வரலாம். ஆமா, சாய் வர சொன்னா. எதுக்கு வர சொன்னா? என்ன மாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னும் இல்லம்மா, இந்த கேஸ பத்தி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் ஒரு மாதிரி தலை சுத்துது. சரி ஓகே, எதுக்கு சாய் வர சொன்னா? அத்தை ஜனனிக்கும் சாயக்காக்கும் சேர்த்தே கல்யாணம் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அத்தை வர சொன்னாங்க. ஆமால, ஃபர்ஸ்ட் சித்தி அதுக்கு போய் திட்டணும். ஜனனிக்கு போய் இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூசா பிடிச்சிருச்சு உங்களுக்கு? நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. அத சார் யோசிச்சிருக்கணும். என்னைய அப்புறம் தானே கல்யாணம் பண்ணீங்க? மென்டல், உன்னைய கல்யாணம் பண்ணனா உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல அங்க படுத்து கிடந்தாரு. என் பொண்ணுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாரு. அதனால உன்னை டக்குன்னு கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். இல்லனா கண்டிப்பா நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்போ ஜனனிக்குலாம் என்ன பிரச்சனை? அவ நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. படிச்சு முடிச்சோடனே அவளுக்குன்னு ஒரு கரியரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல. அவங்க என்ன சிச்சுவேஷன்ல அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல மாமா. வாங்க போய் கேட்போம். சரி வா போலாம்.
சாய், பயோடேட்டால மாப்பிள்ளையோட அம்மா ஃபோன் நம்பர் இருக்கு பாரு. அந்த நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்ல ஜனனியோட போட்டோவும் ஜனனியோட பயோடேட்டாவும் அனுப்பிடி. மா நல்லா யோசிச்சுக்கிட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஜனனி கிட்ட போட்டோவை காமிங்கம்மா. அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அனுப்புவோம். ஏய், அதெல்லாம் பிடிக்கும்டி. மா பிடிக்கும்னா அவளுக்கு லவ் மேரேஜ் கிடையாதுமா, பியூர்லி அரேஞ்ச்டு மேரேஜ். அவள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாம எதையுமே பண்ணக்கூடாது. சரி, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. மா எனக்கும் உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு இதுல என்னமா இருக்கு? ஜனனிக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். நீங்கெல்லாம் விசாரிச்சிட்டீங்கல்ல? ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு தான் சொன்னாங்க. பையன் ஃபிலிம் டைரக்டர் ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்கானா. அவனோட எய்ம் அதுதான் சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன குறை தாண்டி, வேலை இல்லையா. எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? சித்தி, அண்ணே நிலா வாங்க. ஆதி, நிலா வாங்கப்பா. என்ன சித்தி லூஸ் ஆயிட்டீங்களா நீங்க? ஜனனி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு போய் திடீர்னு கல்யாணம் பண்ற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. டேய், சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுடா. வந்தோடனே அப்படி பொறிஞ்சு தள்ளிடுவியே. ஒன்னும் இல்லண்ணே, அம்மாக்கு கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். பயமா? எதுக்கு? அவங்க நல்லா இருக்கும் போதே எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் இப்ப என்ன குறை உங்களுக்கு? நல்லா இல்லாம போயிட்டீங்க? டேய், அதுக்கு சொல்லலடா. எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடணும்னு. உனக்கு நல்லபடியா பொண்ணு அமைஞ்சிருச்சு. நிலா பாரு உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு. என்ன லுக்கு? உண்மைதானே? ஆமான்னு சொல்லுங்க. அவசியம் சொல்லணுமா? சொல்லல வீட்டுல வந்து ஒட்டி வெளுத்துருவேன். ஐயோ, நிலா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலாம் நல்லா கொடுத்து வச்சிருக்கணும் சித்தி. அந்த பயம் இருக்கணும். என்னன்னு முகத்துல லைட்டா ஒரு பயம் எட்டி பாக்குது. இப்ப அதெல்லாம் உன்னை நோட் பண்ண சொன்னாங்களா? மூடிட்டு திரும்பு. மனசு குளிர ஆசை தீர உங்களை பாக்குறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி சாய்க்கும் ஜனனிக்கும் நடந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்லப்பா. அதுக்குதான். சித்தி இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆயிட போகுது சித்தி? தம்பி, ஒரு நைட்டு போதும்டா. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் உங்க சித்தப்பாக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? சரி சித்தி, இப்ப அந்த கதை எதுக்கு பேசிக்கிட்டு? இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஜனனிக்கும் சாய்க்கும் ஒரே இதுலயே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாப்பா, அதான் என்னோட ஆசை. ஆமா, அது என்ன போட்டோ? என் கூட ஒர்க் பண்றாங்கப்பா, லலிதான்னு. அவங்க ஃப்ரெண்டோட பையன். அவங்களுக்கும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாம். நம்மளும் மாப்பிள்ளை தேடுறோம்ல, சரி பயோடேட்டா கொடுத்தா நம்மளும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. அத்தை கொடுங்க, நான் பாக்குறேன். இந்தாமா. சாய், ஒரு நிமிஷம் என் கூட உள்ள வா. வாண. அத்தை மாப்பிள்ள சூப்பர். ஜனனி கிட்ட போட்டோ காமிச்சிட்டீங்களா? இல்லடா, இன்னும் காட்டல. அப்போ நான் போய் காட்டவா? சரிம்மா, நீ போய் அவகிட்ட பேசிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரித. திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் முன்னாட்கள். நிலா, என்ன கல்யாண பொண்ணு? கல்யாணத்தை நினைச்சு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? கல்யாணமா? யாருக்கு? எனக்கு தாண்டி. உங்க அண்ணனை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். மறுபடியும் டைவர்ஸா? அடச்சி மூட்டை வாயேன். உனக்கு தானடி கல்யாணம், உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் மாப்பிள்ளை போட்டோலாம் கலக்கலா இருக்கு, நாங்க பாத்துட்டோமே. மாப்பிள்ளை போட்டோ பாத்துட்டீங்களா? என்னடி இது? காலையில தாண்டி அம்மா கேட்டுட்டு போனாங்க உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவானு. அதுக்குள்ள மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டீங்களா? ஆமா, நீ என்ன லவ் மேரேஜா பண்ற? வீட்ல சொல்லணும், அவங்கள்ட்ட அடி வாங்கணும், மிதி வாங்கணும், வீட்ல ஒத்துக்கணும், அப்புறமா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அரேஞ்ச்டு மேரேஜ் தானே? காலையில பார்த்து மத்தியானம் கல்யாணம் பண்ணி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிடலாம். ஏய் சாப்பிடுச்சுன்னு ஒண்ணு. அம்மா மாப்பிள்ளை போட்டோலாம் பார்த்தேன்னு சொன்னேன், காட்டேன். ஏ பாரா, மாப்பிள்ளைய பாக்கணுமோ? ஏய் இல்லடி, எப்படி அவரை பார்த்து ரிஜெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக யோசிக்கிறேன்டி. உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி. எங்க அம்மாட்ட ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு நிலா. ஏய் உனக்கு என்ன பயம்? ஆக்சுவலி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாப்பிள்ளை தான் பயப்படணும். ரொம்ப ஓட்டாத என்ன? ஏய் நான்லாம் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலையா, கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தலையா அப்படி நினைச்சுக்கோ. எல்லாரும் எங்க அண்ணனை மாதிரி வருவாங்களா? எங்க அண்ணனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பேன். அவர் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணாரு. உன்ன மாதிரிலாம் ஒரு அரக்கி மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பொடிங் கொய்யால உன்கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேச வந்த பாரு, என்னையே சொல்லணும். பொடி, நான் போறேன். ஏய் நிலா ப்ளீஸ் டி, நீ கிளம்பு. ஆனா போட்டோவை மட்டும் கொடுத்துட்டு போயேன். போனா போதுன்னு தரேன். இந்தா புடி. அண்ணா, என்னாச்சுனே உனக்கு? ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? சீதாவோட கேஸ விசாரிச்சுட்டு இருக்கேன்டாமா, அதான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதுக்கு காரணம் கூட இதுதான். ஆமாண்ணே, நான் கூட கேள்விப்பட்டேன். சீதா நல்லா இருக்காளா? அவளை நான் வந்து ஒரு நாள் பார்க்கலாமா? கண்டிப்பா வாமா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நீ கேட்டாவாது அட்லீஸ்ட் சீதா ஏதாவது ஆன்சர் சொல்வாளா? ஒரே மண்டை குழப்பமா இருக்கு. இல்லண்ணே, சீதாவோட கேரக்டரே வேற. அவ ரொம்ப 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 நல்ல பொண்ணு. யாருக்குமே துரோகம் நினைக்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூட மாட்டா. ஏன் நாங்க கூட யாரையாவது கலாய்ச்சி பேசுவோம், ஆனா அவ கலாய்ச்சி கூட பேச மாட்டா. அது தப்புன்னு சொல்லுவா. இல்லம்மா, எனக்கு இப்ப இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? நிறைய க்ளூஸ் எழுதி வச்சிருக்கேன். ஆனா சீதா இன்னைக்கு காலையில சொன்னதுக்கும் அந்த க்ளூக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. எனக்கு எது போய் எது தப்பு எதையுமே கண்டுபிடிக்க முடியல. சீதா என்ன சொன்னான்னு சொல்லுனே. எனக்கு தெரிஞ்ச சீதாவை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ராம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன்.
ஜூன் 30ஆம் தேதி சனிக்கிழமை லாஸ்டா சீதாவும் ராமும் காலேஜ்ல கேண்டீன்ல பேசியிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? ம் ஆமாண்ணே, நானும் அவங்க கூட இருந்துட்டு தான் அப்புறம் அவங்கள தனியா பேச வச்சுட்டு நான் காலேஜ் பஸ் ஏறி போனேன். ஓகே, அதுக்கு அடுத்த நாள் சீதாவை முகத்தை காட்டுறதுக்காக ராம ஒரு பார்க்குக்கு வர சொல்லியிருக்கா. அது உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ராம் ஒரு தடவை மீட் பண்ணும்போது ராம் சொன்னான், அதுக்கப்புறத்துல இருந்து தான் சீதாவை காணோன்னு சொன்னான். ஆ, ஆனா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சீதாவோட அப்பாவை கூட்டிட்டு வந்து அவரு முன்னாடி சாட்சி சொல்றதுக்காக கூப்பிட்டேன். அப்போ சீதா வந்தா, அவளும் பேசினா. ஆனா என்ன தெரியுமா பேசினாங்க? அப்பா, அன்னைக்கு காலையில ராம மீட் பண்ண போலான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனா நான் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல சீதாவை விசாரிக்கும் போது அவ என்ன தெரியுமா சொன்னா, நான் காலேஜ் விட்டு வந்த அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட நானும் ராமும் லவ் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப எங்க மாமா வந்து எங்க அப்பா கிட்ட என்கிட்டயும் சண்டை போட்டாரு. அதனால அந்த பதட்டத்துல எங்க மாமாவை நான் கத்தி எடுத்து குத்திட்டேன்னு சொல்றா. இல்லண்ணா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படிமா சொல்ற? சீதா சொல்ற மாதிரி ஜூன் 30ஆம் தேதி அவங்க மாமாவை அவ கொண்டிருந்தா ஜூலை 1ஆம் தேதி காலையில எனக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டானே. சாய்மா, என்ன சொல்ற? ஜூலை 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கு உனக்கு சீதா ஃபோன் பண்ணாளா? ஆமாண்ணே, ஜூலை 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கு எனக்கு சீதா ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசினா. எங்க விஷயத்த நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்டி. ராமு நானும் கல்யாணம் பண்றதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்னா. அப்புறம் வேற என்னென்னலாம் சொன்னா? அவ அவங்க அப்பா கிட்ட நானும் ராமும் லவ் பண்றேன்பான்னு சொன்னோன்னே அவங்க அப்பா கொஞ்சம் தங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னா. ஆனா அவங்க அப்பா நான் ராம மீட் பண்ணணும், என்னையும் கூட்டிட்டு போன சொன்னாராம். அதனால சீதாவும் அவங்க அப்பாவும் தான் கிளம்பி ராம பாக்குறதுக்காக அந்த பார்க்குக்கு போயிருக்காங்கண்ணா. இதெல்லாம் சீதா உன்கிட்ட போன்ல சொன்னாளா? ஆமாண்ணா, சீதா தான் சொன்னா. அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன்டி. அப்பா ராம பாக்குறதுக்காக வரேன்னு சொன்னாரு. நானும் அப்பாவும் கிளம்பி ராம பாக்குறதுக்காக போறோம்னு சொன்னாலே. அப்படியா? போயிட்டு வந்துட்டு உன்கிட்ட எதுவும் பேசினாளா? இல்லண்ணே, அதுக்கப்புறம் நானே கொஞ்ச நேரம் கழிச்சு அடிச்சேன். சீதாவோட ஃபோன் நாட் ரீச்சபிள் இருந்தது. அதனால நான் ராம்க்கு அடிச்சு பேசினேன். நீ சீதாவை பாத்தியா, சீதாவோட அப்பாவை மீட் பண்ணியான்னு கேட்டேன். ராம், நான் ஃபுல்லா பார்க்ல தான் இருந்தேன், ஆனா சீதாவையும் பார்க்கல அவங்க அப்பாவையும் பார்க்கலன்னு சொன்னான். சீதாவை ஜூன் 30ஆம் தேதி 4 மணிக்கு நான் லாஸ்டா பார்த்தது தான். அதுக்கப்புறம் ஜூலை 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கு அவ பேசினது தான் கடைசியா நான் சீதாவோட குரலை கேட்டது. அதே மாதிரி தான் ராமும் அதுக்கப்புறம் பேசவே இல்லைன்னு சொன்னான். சூப்பர், நான் கெஸ் பண்ணது 100% கரெக்ட். என்ன, சீதா சொன்னது பொய்ன்னு உனக்கு எப்படி தெரியும்? சீதா என்கிட்ட என்ன சொன்னா, நான் காலேஜ் விட்டு வந்தோடனே எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஆனா எங்க மாமாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வந்ததுனால எங்க மாமா எங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டாரு. அதனால நான் எங்க மாமாவை கொன்னேன்னு சொன்னான். ஆனா சீதா சொன்னபடி பார்த்தா சீதாவோட மாமாவோட பாடி வீட்ல இருந்து தான் எடுத்திருக்கணும். பட் கேஸ்ல அவங்க மாமாவோட பாடி பார்க்ல இருந்து எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ நீ சொல்ற விஷயத்த வச்சு நான் கன்ஃபார்ம் பண்றேன். சீதா, அவங்க அப்பா, அவங்க மாமா 3 பேருமே பார்க்குக்கு வந்திருக்காங்க. அங்கதான் சண்டை நடந்திருக்கு. சீதாவோட அப்பா தான் அவங்க மாமாவை குத்தி கொலை பண்ணியிருக்காரு. அவர் குத்தும் போது அவர் தற்காப்புக்காக அவங்க மாமா தள்ளி விட்டுருக்கலாம். அதனால அவர் போய் கீழே விழுந்திருக்கலாம். அதனால அவர் கோமா ஸ்டேஜ்க்கும் போயிருக்கலாம். சோ சீதா அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே பழியை ஏத்துக்கிட்டு இப்போ ஜெயில இருக்காங்க. எஸ் சாய், ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆக்சுவல் கேஸ். இது நான் அப்படியே கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறேன். சரிண்ணே.